இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025ல நம்மளுடைய கோல் என்ன செட் பண்ணியிருக்கோம். அதாவது சேவிங்ஸா இருக்கலாம், வேற எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம 2024ல என்ன மாதிரியான கோல்ஸ வந்து அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறத பத்தியும், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற பண்ணும்போது, நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் இந்த இயர்ல அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ அத நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது ஈஸியா அத அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த இது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2024ல வந்து என்னோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட்ல வந்து 3-5 பவுண்ட்ஸ் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ மோர் அதில வந்து மொ முடிஞ்ச அளவுக்கு 4 பவுண்ட் கிட்ட நான் சேர்த்து அத வாங்கிட்டேன். அடுத்து லோன் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட் லோனா இருக்கலாம், இல்ல பர்சனல் லோன் நீங்க எதுக்காக வேணா மொத்தமா கடன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எவ்வளோ இருந்தது, அத எவ்வளோ அடைச்சோம் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு நகை கிட்ட வச்சிருந்தேன். அந்த நகையும் நான் திருப்பிட்டேன். அடுத்து வந்து மணி சேவிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 20, 30, 50 அதில எவ்வளோ நம்மளால சேவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, என்னால வந்து 20% தான் என்னால சேவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் தான் நான் வந்து சேவ் பண்ணேன். இந்த இயர்ல வந்து என்னோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2025ல இயர்லி அண்ட் மந்த்லி மொத்தமாவே சொல்றேன். இந்த வருஷம் வந்து 25ல வந்துட்டு நான் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக வந்து ஜுவல் வந்து அடகுமானம் வச்சிருக்கேன். ஸோ, அதனால வந்து நெறைய கடன் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கோல்ட் சேவிங்ஸுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. போன வருஷம் போட்டதோட சரி, இந்த வருஷம் எந்த ஒரு கோல்ட் சேவிங்ஸுமே நான் போடல. மேபி போட்டேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்றேன். ஜுவல் லோன வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வருஷத்தோட என்னோட கோலா இருக்குது. மணி சேவிங்ஸ் அப்படிங்கிறப்ப 20% தான் என்னால சேவ் பண்ண முடியுது. இந்த வருஷம் ஒரு 30% வந்து நான் முன்னேறி கொஞ்சம் சேவ் பண்றத அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த மாரி கோல்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, ஈஸியா வந்து இந்த கோல்ஸ வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் மாதமும் சரி, இயர்லி கோலா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம மாதம் மாதம் எழுதக்கூடிய இந்த பட்ஜெட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து எழுதணும். நம்ம தான் லிஸ்ட் எழுதுறோம், எல்லாமே மொத்தமா எழுதிருவோம். மொத்தமா எழுதி எல்லாம் வாங்கிர்லாம் அப்படின்னு இல்லாம, நமக்கு அதிகமா அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய மஞ்சள், அதாவது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள மட்டும் நம்ம மந்த்லி பட்ஜெட்ல கொண்டு வந்துட்டு, இந்த எப்பயாவது ரேரா பண்ணக்கூடிய டிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா? எப்பயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்ப பக்கத்துல கடைகள்ல தேவை அப்படிங்கிறப்போ மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து வந்து மந்த்லி பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து அது ரூ. 1000 ரூ. 500ங்கிறது பிடிச்சுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நமக்கு தேவையான நேரத்துல மட்டும் வாங்குற மாரி பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த பட்ஜெட் லிஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 500, 1000 கூட போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, விலைவாசிகள் வந்து ஏறிட்டே போகுது அப்படிங்கும்போது, அதிகமா போட்டோம் அப்படின்னா கூட நம்ம அத மிச்சப்படுத்துற அமௌண்ட்ட வந்து சேவிங்ஸ்ல கொண்டு வந்துரலாம். பத்தாம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிடும். ஸோ அதனால வந்து நம்ம எழுதக்கூடிய பட்ஜெட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா